ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது 1.5 கிலோ சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை தான் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு 100 ml அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஸோ அது கூட வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்டார் பூ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக வந்துட்டு பிரியாணி இலை ஒரு 3 இலை வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இருக்கும் பொழுதே சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே வந்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்துக்கோங்க. ஸோ எந்த பதத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி தழை வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம். ஸோ இதையும் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 காம்பு அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலையை உருவி உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பொருளையும் வதக்கினதுக்கப்புறமா இன்னொரு பொருள் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் வந்துட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்துட்டு அந்த ஸ்மெல் எல்லாமே போகிறதுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கி வந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பழுத்த தக்காளி வந்துட்டு நம்ம வந்து ஒரு 4 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிங்க. ஸோ தக்காளி வதங்குறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு கறிக்கும் இதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு சிம்மில் வந்து போட்டுருங்க. அப்படியே போட்டிங்க அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சூப்பராக வதங்கி வந்திருக்கும். ஒரு நல்ல பதத்துக்கு வந்துட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இதே ஒரு கிரேவி மாதிரியே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு இருக்குது. இப்போ வந்துட்டு இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கனையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மசாலா மட்டுமே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்துட்டு நம்ம இது வரைக்கும் அரைச்சி ஊற்றலை அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணும், தண்ணியாக வேணுமா இல்லைங்க எங்களுக்கு வந்துட்டு கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும், கொதன்னு இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஏற்றா போல் கறியெல்லாம் வெந்து வர்றதுக்கு மாதிரி வந்துட்டு தண்ணியை வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு செம்பு அளவுக்கு வந்துட்டு 1.5 கிலோ கறிக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிச்சு வந்திருக்கு. ஸோ கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு உப்பு, காரம் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இது கூட வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்க்குறோம். காரணம் டேஸ்ட்டுக்காக வந்துட்டு சேர்த்துக்கிறோம். ஸோ சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா சிம்லேயே வந்துட்டு கொதிக்க விடுங்க. ஸோ கொதித்து வரும் பொழுது அதை வந்துட்டு நல்லா வந்து கெட்டி சேர ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான கிரேவி பதத்துக்கு வந்துட்டு வரும். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.